இது ஒரு மீனாட்சியோட கதை. இந்த மீனாட்சி என்றவங்க ஹரியானால இருக்கிற யமுனா நகர்ன்ற பகுதியில இருக்கிற முன்ஸ்பல்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இவங்களுக்கு நிறைய நிலம் இருக்கிறதுனால அதுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஜனவரி 4ஆம் தேதி தன்னோட கணவர் நீத்து சந்திரசேகர் கூட சேர்ந்து வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தன்னோட கணவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிற விவசாயிங்க எல்லாத்துக்கும் சத்தம் போட்டு சொல்றாங்க. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து அவரை பாக்குறாங்க. என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவரு எழுந்திருக்கவே இல்ல. உடனே அவரை தூக்கிக்கிட்டு பைக்ல பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கும் போறாங்க. அவரை பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் இவரு வர்ற வழியிலேயே இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஒருவேளை இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம்னு அங்க வந்தவங்க கிட்ட டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்ட மீனாட்சி உடனடியா தன்னோட உறவுக்காரங்களுக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே டாக்டருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா சந்திரசேகரோட உடல் ரொம்பவே உறைஞ்சு போயிருக்கு. கண்கள் மேல பார்த்த மாதிரி இருக்கு. அதனால விஷம் கொடுத்து சாகடிச்சிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறாரு. உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த டாக்டர் இந்த தகவலையும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி இறுதி சடங்கெல்லாம் செய்யறதுக்காக அவசரமா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் உடலை தகனம் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் தகவலை சேமிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கும் வர்றாங்க. வந்தவங்க உடனடியா அந்த இறுதி சடங்கை நிறுத்தணும்னு சொல்றாங்க. அங்க இருந்த உறவினர்கள் எல்லாம் ஏன் சார் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. ஆனா உறவினர்கள் அப்படி செய்யறதுக்கு ஒத்துக்கல. போலீஸ் அவங்கள பார்த்து இந்த சந்திரசேகர் எப்படி இறந்து போனாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க மாரடைப்பால இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே அதுக்கு போலீஸ் அது மாரடைப்பா இல்ல வேற ஏதாவதான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு சொல்றோம்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நல்லாவே இருந்த சந்திரசேகருக்கு திடீர்னு எப்படி மாரடைப்பு வந்ததுன்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி தயவு செஞ்சு அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் வருத்தத்துல இருக்கிறேன். மேலும் மேலும் எனக்கு வருத்தத்தை கொடுக்காதீங்கன்னு ஓனால ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி என்னதான் சொன்னாலும் அவங்கள சமாதானப்படுத்தின போலீஸ் உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்புறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த உடலை அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடியுது. சரியா 4 நாட்களுக்கு அப்புறமா மீனாட்சி வீட்டுக்கு வந்த போலீஸ் உங்களோட கணவருக்கு ஏதாவது உடல்நல குறைவு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சார், அவருக்கு ஹை பிபி இருக்கு, அதனாலேயே ரொம்ப கோவப்படுவாரு, மத்தபடி வேற எதுவும் இல்ல சார்னு சொல்லிருக்காங்க. சரி, அதுக்காக ஏதாவது மருந்து எடுத்துக்கிறாரான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு மீனாட்சி இல்ல சார், எதுவுமே மருந்தெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அப்போ இறந்த அன்னைக்கு ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டாரான்னு கேட்டிருக்காங்க. இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியல, நாங்க வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரிமா, சந்திரசேகரோட போனும் உங்க போனும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்பதான் மீனாட்சி ரொம்ப தெளிவானவங்கன்னு நினைச்சிட்டாங்க. அவரோட கணவர் யூஸ் பண்றது சாதாரணமான போன் தான். ஆனா மீனாட்சியோட போன் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன். அப்படி மொபைல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மீனாட்சி தன்னோட கால் டீடைல்ஸும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ராய்டு போன்ன்றதுனால யூடியூப் ஆப்பை மட்டும் டெலீட் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்படி அந்த போனை வாங்கிக்கிட்டு போன போலீஸ் உடனே சைபர் கிரைம் கிட்ட கொடுக்கறாங்க. அவங்க டேட்டாவை ரெக்கவர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹிஸ்டரியை செக் பண்ணலாம்னு பார்த்திருக்காங்க. அதுல வசமா மாட்டிக்கிட்டாங்க இந்த மீனாட்சி. எப்படின்னு கேக்குறீங்களா? இதோ இப்படிதான். ஓகே கூகுள், ஒரு மனுஷனை எப்படி நேச்சுரலா சாகடிக்கணும்? ஓகே கூகுள், அப்படி கொலை பண்ணாலும் எப்படி நேச்சுரலா இருக்கணும்? ஓகே கூகுள், ஒரு மனுஷனை நேச்சுரலா எப்படி எல்லாம் சாகடிக்கலாம்? இப்படி தன்னோட அழகான குரல்ல கூகுள் தாய் கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? இந்த கூகுள் கிட்ட கேட்ட குரல் தான் அவரை சாகடிச்சிருக்குன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இது மட்டும் போதாதுன்னு இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அவரோட உடம்புல பிபிக்கு யூஸ் பண்ற மெடிசன் ஓவர் டோஸ் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. முன்னுக்கு பின் முரணா பேசின மீனாட்சியோட ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ இந்த பிபி ஹை டோஸுக்கும் லிங்க் ஆயிருக்கு. ஒருத்தரை சாகடிக்கிறது எப்படின்னு சொல்லி கூகுள் கிட்ட கேள்வியை கேட்டு அந்த கூகுளையே அழ வச்சிருக்கா. இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்ட போலீஸ் அந்த மீனாட்சியை தன்னோட கஸ்டடிக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எப்படி கூகுள் கிட்ட கேள்வியை கேட்டாங்களோ அதே மாதிரி போலீஸ் இவங்களை நோண்டி நோண்டி நுங்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம ஒரே அடியா இன்ஸ்டால இவங்களுக்கு ஏற்பட்ட லவ் ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃபாலோவரான சரியா 35 வயசு மதிக்கத்தக்க ஷாஹில்ன்ற ஒரு நபர் அறிமுகமாகிறாரு. 2 பேரும் மெசேஜ்ல ரொம்ப ரொமான்ஸா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஷாஹில வீட்டுக்கும் வர சொல்லி இருந்திருக்காங்க. இவங்களோட கணவர் நிலத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஷாஹில் வீட்டுக்கு வந்து இவங்க கூட உல்லாசமா இருந்திருக்காங்க. அவரோட கணவர் கிட்டையும் இவரு என்னோட தூரத்து சொந்தம்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதையும் அவரு நம்பி இருக்காரு. இப்படி ஷாஹில் கூட என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற
போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. பாவம் அவரோட கணவர் சந்திரசேகர் தன்னோட மனைவிய ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது ஷாஹில் என்னோட மனைவியை விட்டுட்டு நான் உன் கூட வந்துடுறேன், நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிருக்காரு. அதுக்கு மீனாட்சியும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இதெல்லாம் என்னோட கணவர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது மட்டும் இல்ல, என் கணவருக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒவ்வொரு சொத்தும் பல லட்சங்களுக்கு தேரும். அப்படி நம்ம யாருக்கும் சொல்லாம ஓடி போயிட்டா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. அதனால அவரை எப்படியாவது சாகடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. அத நேச்சுரலா பண்ணணும், யாருக்கும் சந்தேகம் வராம கச்சிதமா முடிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த நிலத்தை எல்லாத்தையும் வித்துட்டு இந்த ஊரை விட்டு சந்தோஷமா எங்கேயாவது போய் நம்ம வாழலாம்னு சொல்றாங்க. எப்படியும் கோடிக்கணக்கில் பணம் வரன்றதுனால அவரை சாகடிக்கிறதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். சரி, இப்போ சந்திரசேகரை எப்படி கொலை பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கூகுள் தாய் கிட்ட எப்படி சாகடிக்கணும்னு டார்ச்சர் பண்ணிருக்கா. இந்த கிரைம் பண்றதுக்காக கூகுளையே தலைய பிச்சுக்க வச்சிருக்கா. கடைசியா பிபிக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது ஹை டோஸ் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போவாங்கன்றத யூடியூப்ல ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சொன்னதை தன்னோட வேலையை முடிக்கிறதுக்காக பயன்படுத்திருக்காங்க. பாவம் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சில விஷயங்களை ஓபனா சொல்லியிருந்தாலும் இந்த டாக்டரோ தன்னோட அப்பாவி புருஷனை கொலை பண்றதுக்காக உபயோகிச்சிருக்கா. இத பத்தி தன்னோட காதலன் கிட்டயும் சொல்லிருக்கா. சரின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் அந்த இன்ஜெக்ஷனை கேட்டிருக்காங்க. ஆனா மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்கிறவங்க அந்த இன்ஜெக்ஷனை தர மறுத்திருக்காங்க. ஏன்னா பிபி டேப்லெட்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்க முடியும், இன்ஜெக்ஷன் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாம போயிருக்கு. ஒண்ணுக்கு டபுளா பணம் தரனாலும் அவங்க ஒத்துக்கவே இல்ல. கடைசியா ஷாஹில் தன்னோட நண்பனான அமீனுக்கு சொல்லிருக்காரு, எனக்கு நீ பிபி கம்மி பண்ற இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்தனா உனக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கான். உடனே 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்து எப்படியாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்கான். அதை கேட்ட அவன் எதுக்காக உனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்கான். என்னோட லவ்வர் கணவனை கொலை பண்றதுக்காக அந்த மருந்து எனக்கு தேவை, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கான். 1 லட்சம் ரூபாய்னதும் சாகடிக்க கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான் அமீன். கடைசியா எப்படியோ ஒண்ணு 4 இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த 4த்தையும் ஒரே சிரஞ்சில போட்டு தன்னோட கணவரை சாகடிக்கிறதுக்காக நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கா. அப்படி நேரா அங்க போனவ உங்களுக்கு பிபியை கம்மி பண்றதுக்காக என்னோட உறவினர் ஒருத்தர் மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. அவரு ரொம்ப ஃபேமஸான டாக்டர், அவர்னாலதான் என்னோட அப்பாவுக்கு 60 வயசானாலும் பிபியே வராம இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு சந்திரசேகர் உண்மையாவே இது வேலை செய்யுமான்னு கேட்டிருக்காரு. மதிய நேரம் ஆனதும் சாஹிலும் அமீனும் அந்த நிலத்துக்கிட்ட போயிருக்காங்க. அங்க சந்திரசேகர் கிட்ட ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி சந்திரசேகருக்கு அந்த ஊசியை போட்டிருக்காங்க. அது போட்ட கொஞ்ச நேரத்துக்கே பாவம் பரிதவிச்சு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு மயங்கி கீழே விழுந்து இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஷாஹிலும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து ஓடி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மீனாட்சி இந்த நாடகத்தை ஆடி இருக்கான்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் இறந்து போன சந்திரசேகருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதுவும் 8 வயசு 6 வயசு உடைய குழந்தைங்க. அந்த குழந்தைங்க மேல சந்திரசேகர் உயிரா இருந்திருக்காரு. ஆனா இதை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல போட்டு ஒரு கள்ளக்காதலை ஏற்படுத்திக்கிட்டு பாவம் அந்த அப்பாவியான மனுஷனை சாகடிச்சிருக்கா. இதை எல்லாத்தையும் போலீஸ் சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வருது. அப்பதான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு கேட்டிருக்காங்க. வேண்டாம், கோர்ட் அவளுக்கு தண்டனையை கொடுக்கும்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி போலீஸ் அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் ஏற்கனவே கிராம மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவளை சாகடிச்சிருப்பாங்க. போலீஸ்னாலதான் அவ இப்போ உயிரோட இருக்கா. இப்படி இன்ஸ்டா லவருக்காக தன்னோட கணவனையே சாகடிச்சிருக்கா இந்த மீனாட்சி. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வெங்கட்.